வெளிச்சம் டிவி யாருக்கு சொந்தம்? பனையூர் பாபுக்கா இல்ல அண்ணன் திருமாவிற்கா? இல்ல அது யாரு பேர்ல அந்த உரிமை இருக்கு? பனையூர் பாபுவுடைய பேர்ல தான் உரிமை இருக்கு. திருமா தங்க காசு வாங்கி அவர் பேர் எழுதுறாரு. அது உண்மைதானே, எல்லாருமே காசு கொடுத்தாங்க, தங்கம் நிறைய கொடுத்தாங்க, அதெல்லாம் சேர்த்து தானே உருவாக்கணும். எல்லாம் உருவாக்கி யார் பேர்ல அது எழுதுனத? தங்க காசு வசூல் பண்ணது விசிகா திருமா. அப்போ கட்சி பேர்ல, கட்சி பொதுச் செயலாளர் பேர்ல தானே அந்த டிவி இருக்கணும். ஏன் பனையூர் பாபு பேர்ல போச்சு? அப்போ பனையூர் பாபு தான் செலவு பண்ணி இந்த டிவி வாங்கியிருக்காரு. ஒரு சேனலை 5 கோடி ரூபாய்க்கு தங்க காசா வசூல் பண்ணி பொண்டாடி தாலியெல்லாம் வித்து கடுக்க மூக்குச்செல்லாம் வித்து கொடுத்துருக்கானா இல்லையா? அது யார் பேர்ல வாங்கணும்? கட்சி பேர்ல. அப்போ கட்சி முக்கியமா, தனி நபர் முக்கியமா? இது அப்படியே வச்சுட்டீங்களா? நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பனையூர் பாபு தான் அந்த சேனலை உருவாக்கி வெளிச்சம் டிவியை. அலுவலகம் தான் விசிகா அலுவலகம். இந்த டிவி எழுதி கேட்கிறாரு திருமா, இல்ல டிவி நானே வச்சுக்கிறேன்னு அவர் பிறந்த நாளுக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாரு. இந்த டிவி கொடுத்துட்டு கட்சி விட்டு போன்னு சொல்லி திரும்ப அழுத்தம் கொடுத்த பிறகு சேனலை எழுதி கொடுப்பதற்கு முயற்சி செய்தார். அது ஏன் நடுவில் நடக்கல? சேனலு பனையூர் பாபு பேர்ல இருந்தால் அது அவருக்கு உரிமை. அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எழுதி கொடுத்திருந்தா அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா இப்ப சர்ச்சை வருது, அப்ப எழுதி கொடுக்கல. பனையூர் என்ன சொல்றாரு? இன்னமும் அது என் பேர்ல தான் இருக்கு ரைட்ஸ் எல்லாமே, எனக்கு தான் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது உண்மைதானே? நான் என்ன கேட்கிறேன், சரி உங்ககிட்ட கொடுத்தாரு, அப்ப நீங்க திரும்ப நான் ஏமாத்திட்டீங்களா? இதுல பனையூர் பாபு மேல தப்பே இல்லை. இப்போ பனையூர் பாபு ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவான முகம் அவருக்கு வந்து இல்லை. ஆனால் திமுக ஒரு இணையரணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உதயநிதி, பக்கத்தில் கனிமொழி அவர்கள், இந்த பக்கம் டிஆர் பாலு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு ஒரு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு தேவைப்படுறாரு. திருமாவை தாக்குவதற்கு அவர் தேவைப்படுகிறார் பொலிட்டிக்கல் ரீதியா. இல்லை, எனக்கு தெரிஞ்சு பனையூர் பாபான்னா அன்னைக்கு தான் தெரியுமே அவளை பேசுறாரு அப்படின்றது. எப்படி இவர் வந்து அட்டாக் பண்ணுவார்? என்ன ஒன்று திமுக எழுதி கொடுத்து செய்வாருங்க. தனிச்சல்னா திமுக கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சுன்னு கண்டிப்பா ஒரு 10% ஓட்டை கண்டிப்பா வாங்கி அதோட அழிஞ்சு போயிடும். எவனுமே ஓட்டு போட மாட்டான் திமுக. தனிச்சு நிற்கிற தைரியம் திமுக இருக்கு? வாய்ப்பே இல்லை. கருணாநிதிக்கே இல்லையே. பன்னீர் பாபு சொல்லியிருக்காரு, வெளிச்சம் டிவி வந்து நான் உருவாக்குனது, என்னுடையது, இது எல்லா கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு. இதுக்கும் குறிப்பாக அண்ணன் திருமாவர்களுக்கும் கட்சிக்கும் வந்து பெரிய எந்த விதமான உரிமையும் கிடையாது, முழுக்க எல்லாத்தையும் விற்று நான் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வந்து எஸ்எஸ் பாலாஜி வந்து எதிர்த்து சொல்கிறாரு. ரொம்ப கடுமையான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. வெளிச்சம் டிவி யாருக்கு சொந்தம்? இவர் பனையூர் பாபுக்கா இல்லை அண்ணன் திருமாவிற்கா? இல்லை, அது யாரு பேரில் அந்த உரிமை இருக்குது? பனையூர் பாபுவுடைய பேரில் தான் உரிமை இருக்குது. திருமா தங்க காசு வாங்கி அவர் பேர் எழுதுறாரு. அது உண்மைதானே, எல்லாருமே காசு கொடுத்தாங்க, தங்கம் நிறைய கொடுத்தாங்க, அதெல்லாம் சேர்த்து தானே உருவாக்கணும். எல்லாம் உருவாக்கி யார் பேர்ல அது எழுதுனத? பனையூர் பாபு பேர்ல. எனக்கு தெரியல. எனக்கு நான் இல்லைங்க, நான் என்ன கேட்குற கேள்வி கரெக்டாக கேட்டு யாரு நீங்க உங்க பணம் என்கிட்ட கொடுக்குறீங்க ஒரு பொருளை வாங்க சொல்லி, கேமரா வாங்க சொல்லி. ஆமா, கேமரா வாங்கின போது யார் பேர்ல நான் வாங்கணும்? என் பேர்ல தான் வாங்கணும். அப்புறம் பனையூர் பாபுல வாங்கினாருன்னா அப்ப பனையூர் காசு பனையூர் பாபு காசா தானே இருக்கணும். தங்க காசு வசூல் பண்ணது விசிகா திருமா. அப்போ கட்சி பேர்ல, கட்சி பொதுச் செயலாளர் பேர்ல தானே அந்த டிவி இருக்கணும். ஏன் பனையூர் பாபு பேர்ல போச்சு? அப்போ பனையூர் பாபு தான் செலவு பண்ணி இந்த டிவி வாங்கியிருக்காரு. அப்படித்தானே பாலாஜி மறுக்கிறாரு. அதை மறுக்கிறாரு. இவ்வளவு நாள் ஏன் மறுக்கல? இவ்வளவு நாள் கட்சியில் இருந்தாரு. கட்சியில் இருந்தாரு. கட்சியில இருந்தா அவரு பேர்ல கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. இல்ல சார், அவரு பனையூர் பாபு இந்த கட்சிக்கு எப்போ வந்து சேர்ந்தாரு? அப்போ ஒரு சேனலை 5 கோடி ரூபாய்க்கு தங்க காசா வசூல் பண்ணி பொண்டாடி தாலியெல்லாம் வித்து கடுக்க மூக்குச்செல்லாம் வித்து கொடுத்துருக்கானா இல்லையா? அது யார் பேர்ல வாங்கணும்? கட்சி பேர்ல. அப்போ கட்சி முக்கியமா, தனி நபர் முக்கியமா? இது அப்படியே வச்சுட்டீங்களா? நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பனையூர் பாபு தான் அந்த சேனலை உருவாக்கியவர். இந்த சேனலை வெளிச்சம் டிவியை. அலுவலகம் தான் விசிகா அலுவலகம். அந்த இடம். அப்போ இந்த டிவி எழுதி கேட்கிறாரு திருமா, இல்ல டிவி நானே வச்சுக்கிறேன்னு அவர் பிறந்த நாளுக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாரு. தெரியுமா? அது தெரியும். அப்போ நிதி கொடுத்தது தெரியும். நிதி எது கொடுத்தது? டிவியை கேட்காதீங்க, நானே வச்சுக்கிறேன். அன்னைக்கே திரும்ப முடிவு எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் முடிவு எடுக்கல? யார் தப்பு? திரும்ப தப்பு. அதே போல இப்போ இந்த டிவி கொடுத்துட்டு கட்சி விட்டு போன்னு சொல்லி திரும்ப அழுத்தம் கொடுத்த பிறகு கட்சி அந்த சேனலை எழுதி கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்.
அது ஏன் நடுவில் நடக்கல? இப்போ அந்த சேனலு பனையூர் பாபு பேர்ல இருந்தால் அது அவருக்கு உரிமை. அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எழுதி கொடுத்திருந்தா அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா இப்ப சர்ச்சை வருது, அப்ப எழுதி கொடுக்கல. அவர் என்ன பனையூர் என்ன சொல்றாரு, இன்னமும் அது என் பேர்ல தான் இருக்கு ரைட்ஸ் எல்லாமே, எனக்கு தான் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது உண்மைதானே? அப்ப அண்ணன் திரும்ப வந்து ஊர் ஊரா வந்து போயிட்டு நிதி வசூல் பண்ணி தொடங்கினதெல்லாம் அப்ப என்ன ஆகுறது? அப்ப நான் என்ன கேக்குறேன், சரி உங்ககிட்ட கொடுத்தாரு, அப்ப நீங்க திரும்ப நான் ஏமாத்திட்டீங்களா? இல்ல, அதாவது இதுல பனையூர் பாபு மேல தப்பே இல்லை. தப்பே இல்ல இல்ல. நீங்க ஏன் பனையூர் பாபு மேல அந்த டிவி எழுதி வைக்கிறீங்க? எழுதுதான் தப்பு. அதே தப்பு தானே அது, அதே தப்பு. அப்ப அந்த பணம் பூரா பனையூர் பாபுடைய பணம் தான். பனையூர் பாபு சேனல் வச்சிருந்தா நமக்கு முக்கியத்துவம் இருக்கும் கட்சியில. நமக்கு எம்எல்ஏ சீட் தருவாரு, கட்சிக்காக நான் தான் டிவி நடத்தி ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணி பண்றேன்னு சொல்லி இவர் அந்த தங்க காசு அது அவரோட போச்சு, ரியல் எஸ்டேட் காசு டிவி இவரோட போச்சு. இதுதான். இதை என்ன பண்ணுறது, கட்சி விட்டு போகும்போத எப்ப எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான், எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா. நீங்க இப்ப அசோக் நகர் அந்த ஆபீஸ் இருக்குல்ல, இந்த ஆபீஸ் யாருடைய இடம், யாருதுன்னா ஒரு ரெட்டியார் இருக்கு. சரி, அந்த ரெட்டியாரு கிட்ட ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணி செல்வ பெருந்தாக வாங்குறாரு. நல்லா கேட்டுங்க, செல்வ பெருந்தாக வாங்குறாரு. திருமாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் தமிழ் டிவி கலைக்கூட்டுதயம் தலைமையில அந்த இடத்தை மீட்பதற்காக சாலை மறியல் பண்ணி அதிமுக ஆட்சி காலத்துல ரிமாண்டு கொண்டு போறாங்க. அப்ப நானும் அந்த கும்பல்ல போறேன். பால் கனகராஜா வந்து எக்மோர் கோர்ட்ல பெயில் எடுக்கிறார். அது வரைக்கும் யாருடைய இடம்? அது ரெட்டியார் இடம். எக்ரிமெண்ட் போட்டது யாரு? செல்வ பெருந்தகை. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, செல்வ பெருந்தகை கட்சி விட்டு போயிட்டார். இவர் என்ன பண்றாரு, அந்த இடம் எனக்கு கொடுங்கன்னு இவரு போய் ரெட்டியாருக்கு பணம் கொடுத்து செல்வ பெருந்தகிட்ட எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி இவர் வேலை எழுதினார். அதுக்கு பிறகுதான் அது எங்க யார் பேருக்கு வந்தது? திருமா பேருக்கு வந்தது. அதே போல அதை செஞ்சிருக்க வேண்டியதானே? எதை? வெளிச்சம் டிவிய அவர் வெளிச்சம் டிவி அவர் கொடுக்கல, 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாருன்னா வெளிச்சம் டிவி கேட்காதீங்க, இந்த அங்க பணம் வச்சுங்க, எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்க. அதானே டீலிங்கு. அப்ப யார் தப்பு? அது யார் தப்பு? திருமா தப்பு தான். நீங்க சார் எல்லாருக்குமே சுயநலம் இருக்கு சார். அந்த சுயநலத்தை பொதுநலமாக மாற்றுவதா ஒரு கட்சி எப்படி பொதுச் செயலாளருடைய வேலை. அதை நீங்க மாத்தலைன்னா அப்ப உங்களுக்கு சுயநலம் இருக்கு. ஏன் இவ்வளவு நீங்க அந்த டிவி எழுதி வாங்கல? அலுவலகம் விசிக்கு அலுவலகம் ரைட்டு, இந்த சேனல் எழுதி வாங்கியிருக்கணுமா இல்லையா? வாங்கியிருக்கு. ஏன் எழுதி வாங்கல? அப்ப ஏன், என்ன காரணம்? இப்ப வெளியே போன பிறகு என் பேர்ல இருக்குன்னா இந்த அவர் எழுதி கொடுக்கல, எழுதி இனி கொடுக்கவே மாட்டார், இனி கொடுக்க மாட்டாரு. திமுக அங்க எது கொண்டு வச்சிருக்கு ஐடிவிங்கள டெய்லி ஒரு பாம்பு போட சொல்லி, பொலிட்டிக்கல் பாம்பு. இல்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ பனையூர் பாபு ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவான முகம் அவருக்கு வந்து இல்ல. ஆனா திமுக ஒரு இணையரணிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல உதயநிதி, பக்கத்துல கனிமொழி அவர்கள், இந்த பக்கம் டிஆர் பாலு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு தேவைப்படுறாரு. திருமாவை தாக்குவதற்கு அவர் தேவைப்படுகிறார் பொலிட்டிக்கல் ரீதியா. இல்ல எனக்கு தெரிஞ்சு பனையூர் பாபான்னா அன்னைக்குதான் தெரியுமே அவளை பேசுறாரு அப்படின்றது. எப்படி இவர் வந்து அட்டாக் பண்ணுவார்? என்ன ஒரு திமுக எழுதி கொடுத்து செய்வாருங்க. அதான் ஐடிவிங்களுடைய இணை செயலாளர் வந்துட்டார்ல, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, அது தேவை. திருமாவை தாக்கணும்ல. ஸ்டாலின் மேடையில சொல்றாரு, நீங்க முன்னாடி இந்த கட்சியை பத்தி அவதூறெல்லாம் பேசாதீங்க இங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றதான் கருணாநிதி சொல்லுவாரு, தொண்டர்களே கொடியோடு வாருங்கள். என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு தடியோட வாழ அர்த்தம். கொடி எதுல கட்ட முடியும்? கொம்புல, தடியில தான் கட்ட முடியும். அதான் கணக்கு. இதேதான். தாக்கியெல்லாம் பேசிடாதீங்க. அப்படி என்ன, கொடுத்த வேலையை சரியா செய்யணும், கொடுத்த வேலையை சரியா செய்யணும். அதனாலதான் திரும்ப பயந்து போய் டெல்லியில காங்கிரஸ் திமுக துரோகம் பண்ணிச்சு. அது சம்பந்தம் ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? நீங்க கண்டெய்னர்ல பணம் அனுப்பிச்சீங்க, கதையை வெளியிட போறான்னு சொல்றாங்க. தேர்தல் நிதி கண்டெய்னர்ல அனுப்பப்பட்டதுங்கிற கதையை பனையூர் பாபு சொல்ல போறாரு. அதை அப்படி சொல்லிடுவாங்களோ, தன்னுடைய இமேஜ் அவுட் ஆயிருமோ? இல்ல, கண்டெய்னர் காசு அனுப்பிச்சதை அனுப்பிச்சோம் சொல்றது எங்க இருக்கு, யார் வாங்கினா, எங்க போச்சு? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமா பெருசா திரும்ப விமர்சனமே பண்ணல. ஆனா நேத்து தாவேக்கா கூட காங்கிரஸும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. அந்த நேரத்துல போயிட்டு காங்கிரஸ் வந்து சில விஷயங்கள், பனையூர் பாபு காய்ச்சல், அது பனையூர் பாபு சம்பந்தமே இல்லையா சார் பனையூர் பாபு இதுல? பனையூர் பாபுவுக்கு திமுக திருமாவளவனுடைய பலவீனங்களை, பொலிட்டிக்கல் பலவீனங்களை சொல்ல போறாங்கன்னு
தகவல் அவர் வந்த பிறகுதான் அவர் திமுகவை சப்போர்ட் பண்றாரு. டெல்லியிலிருந்து காங்கிரஸை காலி பண்றாரு. அப்ப நான் விசுவாசமா இருக்கிறப்பா, என்ன ஒண்ணு காலி பண்ணிடாதீங்க. தேர்தலில் பல கோடி ரூபாய் கைமாறுங்கிற தகவலா யார் சொல்ல போறா? பனையூர் சொல்ல போறாரு. பல கோடி கண்டெய்னர்ல பணம் கொடுத்துன்னு சொல்ல போறாரு. யாரு கொடுத்தது? யார்? திமுக. எப்படி சார் சொல்றாரு? சொல்லு. கண்டெய்னர்ல பணம் சேர்ந்துட்டீங்க, திமுக பணம் கொடுத்தது எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்றது மிரட்டுறதா? பொலிட்டிக்கலா? வெப்பன் தானே. சுற்றுவேன் சுற்றுவேன் சுற்றுவேன், துப்பாக்கி இருந்தா போதும்ல, அது எப்ப சொல்லலாம்ல. அது டெல்லியில அவர் திமுக காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்றது காரணமே இந்த பனையூர் பாபு காய்ச்சல் தான். இப்போ இந்த சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒன்று இல்லவே இல்லை, திமுக கூட்டணி சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை சொல்லிட்டு திமுகவை மிக கடுமையாக காரணம் பண்றாரு சண்முகம் அவர்கள். என்ன காரணம், ஏன் அதனால சொல்றாரு? இல்ல, திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி சீக்கிரம் கலைஞ்சு போயிருன்னு சொல்றாங்க. அது சண்முகம் கண்டிக்கிறார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சொல்லி. அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஆட்சி எப்படியாவது கவிழ்க்கப்பட வேணும். இதுக்கு நடுவில் இப்ப என்ன பண்றாங்கன்னா, திமுக மந்திரிகளை 20 கோடி ரூபாய் ஒரு தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு யாராவது தூண்டில் போட்டு மீன் போட்டு எவனாவது 20 கோடி ரூபாய்க்கு விலை போவானா? பெரிய காசு 20 கோடிங்கிறது. திமுகவுக்கு அது ஒரு 200 ரூபாய் மாதிரி. ஏன்னா சாதாரண தொண்டை வந்து சேர்ந்திருக்கான் எங்க தாவேக்கால. அப்போ ஒரு 10 பேர் இழுத்துட்டான், ஆட்சி கவுந்து 200 கோடி கொடுக்குற தயார். அவன் நான் கூட வர்றேன், ஒரு 20 கோடி 30 கோடி ஆக்கு தர்றப்பா வந்திருப்பான். இப்படி என்ன பண்றாங்க, தூண்டிலை வைத்துக் கொண்டு அலைகிறார்கள். யாரு? திமுக. அதெல்லாம் சண்முகத்துக்கு தெரியுது. அதனால சண்முகம் நீங்க செய்யறது தப்பு, திமுக கூட்டணியே தப்பு, திமுகவே தப்பு. ஏன்னா உங்க தொண்டர்களை பூரா கொளுத்தி விட்ட கட்சிதாயா திமுக. எங்க கீழ்வன்மணியில அண்ணாதுரை கருணாநிதி கொளுத்தி விட்டு சிபிஎம் 85 வரை திமுக கூட்டணியே கிடையாது. இப்ப இந்தியா கூட்டணியில திமுக வெளியேறிடுச்சா? கூட்டணியில இல்லையா? சேர்த்துக்கலையா? இல்ல இவங்க போல துரோகம் பண்ணி நீங்க ஆட்சிய அங்க இப்ப விஜய் ஆட்சி வரல. முதல்ல கொடுத்தது காங்கிரஸ் ஆதரவு. ஆமா, இந்த ஆதரவு கொடுக்கலனா இப்ப ஆட்சி அமைஞ்சிருக்காது, ஆட்சி கவுந்துருக்கு, அடுத்து திமுக வந்துடும். அப்படி ஒரு கற்பனை. இவங்க கலைஞ்சா திமுக வந்துடும், இப்படி ஒரு கற்பனையில இருக்கு திமுக. அப்போ அந்த கற்பனைக்கு சண்முகம், நீங்க நிஜ வாழ்க்கைக்கு வாங்க, கற்பனை உலகத்திலேயே சஞ்சரிக்காதீங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. இதுதான் சண்முகத்து மேல திமுகவுக்கு. காங்கிரஸும் சிபிஎம் வெளியே போயிட்டாங்க, விசிக வெளியே போயிடுச்சு. ஆனா திமுகவோட மதிமுக இருக்கு, ஜவஹர்லால் அவங்களுடைய கட்சி எல்லாம் ஒரே சூழல் இருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது. வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஆசை அந்த பக்கம் போறதுக்கு தெரியாம மாட்டிக்கிட்டமே, சூரியனா வந்துருச்சே. பிரேமலதா இருக்காங்களே சார். ஆமா, பிரேமலதா இருக்காங்க. பிரேமலதா வச்சு மோடியே மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ண முடியாது. அம்பானி என்ன வந்து பார்க்க சொல்லு, அதானி வந்து என்ன பார்க்க சொல்லு. அந்த அம்மா அம்பானி அதான் 2 பேர் வாசல், முன் வாசல் ஓது பின் வாசல் ஓது நிக்கணும். நான் சொல்லும் போதுதான் உள்ள வரணும். இப்படி கேஸ். அதனால அம்மா தாயை ஒன்றும் வேண்டாம், ஆளே வேண்டாம், கட்டி சோத்துக்குள்ள எலியை வச்சு கட்ட முடியாது. திமுகவுடைய ஆய்வு கூட்டம் நடத்தி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எல்லா தொண்டர்களுமே வந்து தனிச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்களாம். தனிச்சுன்னா திமுக கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிடும். கண்டிப்பா ஒரு 10% ஓட்டை கண்டிப்பா வாங்கி அதோட அழிஞ்சு போயிடும். எவனுமே ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. தனிச்சு நிக்கிற தைரியம் திமுக இருக்கு வாய்ப்பே இல்லை. கருணாநிதிக்கே இல்லையே. கருணாநிதிய அண்ணா ஒழிச்ச காங்கிரஸ் 67ல 70களில் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டாரு. எதுக்கு? திருடத்தை போல ஒயிட் ஆக்கணும். காங்கிரஸ் அண்ணா ஒழிக்கிறாரு, அண்ணாவுடைய சிஷிய கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி சேர்க்கிறாரு. இப்படி கொள்கை கோட்பாடு ஒண்ணு. பிஜேபிய 98 பிஜே ஆர்எஸ்எஸோட சேர்த்துக்கிறாரு. யாரோட? ஆர்எஸ்எஸ். நல்ல இயக்கங்க, அதுல திமுக தொண்டை போல போய் சேர்ந்துக்க, இப்படி கருணாநிதி சொல்றாரு. அப்ப இவர்களுக்கு ஏது கொள்கை? இப்ப அதனாலதான் மக்கள் பூரா வெறுத்து போய் நேர சினிமா தியேட்டருக்கு போனா அங்கிருந்து ஒரு முதலமைச்சர் பிடிச்சி உட்கார வச்சிருக்கான். இப்ப ஒரு சனி ஞாயிறு நாட் ரீச்சபிள் போயிடுறாராம். சனி ஞாயிறுல இப்ப அண்ணாதிமுக தொண்டெல்லாம் சேரதுக்கு போனான்ல, போய் பார்த்தா தலைவர் நாட் ரீச்சபிள். இன்னைக்கு கூட சிங்க பெண்கள் படை வந்து தொடங்குறாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஏன் சொல்றீங்க? இல்லைங்க, சனி ஞாயிறு எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதுல இனிமே பாருங்க. ஏன் சார் ரெஸ்ட் எடுக்கணாவா? ரெஸ்ட் எடுக்கணாவா? ஆமா, ரெஸ்ட் நேரம் காஷ்மீருக்கு போய் இங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். சினிமாக்கார எப்பவுமே காஷ்மீருக்கு போய் ரெஸ்ட் எடுப்பான்.
காஷ்மீர் இல்லை சுவிட்சர்லாந்து போயிருக்கு. இப்போ திமுக ஒரு புத்துயிர் போல செயல்படுறாங்க, அதை நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வேகமா செயல்பட்டு நிறைய மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இளம் தலைமுறைகள்கிட்ட இன்னைக்கு திமுக வந்து நகர்ந்துட்டு போகுது, அதனால கண்டிப்பா நம்ம அடுத்த முறை ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. இல்லை, எல்லாருக்கும் நம்பிக்கை. அதிமுக நம்பிக்கை, அடுத்த அண்ணாமலைக்கு நம்பிக்கை. விஜயபாஸ்கர் திமுக சேர போல ஒரு செய்தி வருது சார், எப்படி பாக்குறீங்க? இல்லை, திமுக அவரை சேர்த்த மாட்டாங்க. தாவேக்காக ட்ரை பண்ணி அங்கேயே சேர்த்துக்கலையா? என்ன ஏன் விஜயபாஸ்கர் சேர்த்துக்க மாட்டாங்க? என்ன காரணம்னா, விஜயபாஸ்கர் நீங்க 100 சசிகலா யாரு எதுல சசிகலா எதுல சசிகலா அதுதான் சசிகலா. 100 சபரிஷ யாரு எந்த துறையை கொடுத்தாலும் மொட்டை அடிச்சு காலி பண்ணிடுவார். அடுத்த நாள் ஆட்சிக்கு வந்து அதுதான் எல்லாம் பயப்படுறான். தாவேக்காலையும் சேர்க்கல, திமுகலையும் சேர்க்காத காரணமே அதுதான். இப்போ திமுகவில் ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுப்பதற்கும் தயார். திமுக வேண்டாம், ரொம்ப ஆபத்தான மனிதன். இப்பவுமே அவருக்கு 500 தான் ப்ரெஷர் இருக்கும். ஹெல்த் மினிஸ்டரு 500க்கு மேல பிபி இருக்கவே இருக்காது. அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அவ்வளவு கொள்ளை, அவ்வளவு ஹெல்த்தில் நீங்கள் பல கோடி திருடி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 கோடி திருடி வச்சிருக்காருன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியப்பாலாக முடிச்சு திருடணும். போலி மருந்து கம்பெனியை உருவாக்கி திருடணும், கொசு மருந்து அடிக்கிற கம்பெனியை உருவாக்கி திருடணும், போலி மாத்திரை கம்பெனி மருந்து கம்பெனியை உருவாக்கி திருடணும். அவர்தான் எடப்பாடி ஃபைனான்ஸு, டிடிவிக்கு ஃபைனான்ஸு, சசிகலா ஃபைனான்ஸு. ஆர்கே நகரில் டிடிவி நிற்கும் போது சிபிஐ ரெய்டு நடந்தது அவர் வீட்டில். அப்போ வேலுமணியோட பெரிய ஆளா? வேலுமணியில புழிஞ்சு சாப்பிட்டுருவார். வேலுமணி கொங்கு மண்டலத்துக்கு, டெல்டா மண்டலத்துக்கு விஜயபாஸ்கர், பன்னீர் மண்டலத்துக்கு சிவி சண்முகம். இவர்கள் 3 பேரும் தான் நீங்க அடிச்ச கொள்ள. கொஞ்ச திமுக அடிச்ச கொள்ள, திமுக அதிமுக அடிச்ச கொள்ளையை விட இப்போ ஓவரா போயிட்டு இருக்கு தாவேக்கா கொள்ள. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தூத்துக்குடி ஒரு 16 கார்பரேஷன், திண்டுக்கல், கரூர், இப்படி அதே திமுக ஆட்களுக்கு கொடுத்த அதே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய். குப்பைகள் சதக் ஜலாலுக்கு, புஷி ஆனந்த், சுகன் சிங் பேடி 2 பேரும் 5000 கோடி ரூபா கான்ட்ராக்டு 20% அதிகமாக வச்சு அதே திமுக கொடுத்த உபீஸ் சதக் ஜலால் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க 5000 கோடி ரூபாய். 10% போட்டு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோங்க? 5000 கோடி 10% எவ்வளவு? கணக்கில் வீக்கா 500 கோடி. கோடியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, நம்ம தெருக்கோடியாச்சு. கோடியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ 500 கோடி ரூபாய் கமிஷன் வந்திருக்கு. யாருக்கு? புஷிக்கும் சுகன் சிங் பேடி, நகராட்சி நிர்வாக இயக்குனர். பஞ்சாப்ல மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்காரு. யாரு? இங்க இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. எங்கே வளர்க்க போறியா? நான் வந்து பஞ்சாப் போயிட்டு வேண்டியது இருக்கும் பஞ்சாபுக்கு. அப்போ திமுக அதிமுக நடந்த ஊழலை விட கொள்ளை விட அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இல்லை, தாவேக்கா ரொம்ப டிரான்ஸ்பரன்சியான ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணுன்றதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு பல அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? எப்படி சார்? இப்போ இல்லைங்க, ஊழலே பண்ணலைங்க. சும்மா காசே வாங்காமல் 5000 கோடி ரூபாய் டெண்டர் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஊழலே ஒரு பைசா வாங்கல. உங்கள் ஆசையை நான் ஏன் கெடுக்க? ஊழலாத ஆட்கள் தான். நீங்களும் ஊழலாக இல்லாமல் இருங்க, அவர்களே ஆதரிங்க. ஆதரிக்கலாம் இல்லைங்க, ஒரு பைசா வாங்காம கொடுத்துருக்காங்க. இப்போ கீர்த்தனா கொரியா போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி கொரியா போயிருக்கு. கொரியா போவதற்கு அந்த அம்மா பட்ட பாடு இருக்குல்ல, அழுது குழம்பி கண்ணீர் விட்டு. விஜயகுமார் ஐஏஎஸ்னு பல எடப்பாடி செக்ரட்டரி தான் இப்போ இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. அவரு ஒரு கமிட்டி இருக்கு, 5 பேர் கொண்ட கமிட்டி தான் இந்த தொழில்துறை சம்பந்தமா எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். 3 பேர் திமுக போட்ட ஆட்கள். திமுக இருந்த செக்ரட்டரி தான் இந்த விஜயகுமார் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. 4 பேரும் இந்த கீர்த்தனாவை எதையுமே செய்ய விடுறது இல்லை, எதையுமே. ஆனா எல்லா பழியும் யார் மேல? கீர்த்தனா மேல. இப்போ ஸ்டெர்லைட்டை பேசி முடிச்சிட்டார் விஜயகுமார். கீர்த்தனாக்கு தெரியாது யார் ஸ்டெர்லைட். அனில் அகர்வால் எவ்வளவு கோடி கைமாறி இருக்கு. ஸ்கிராப் எடுக்கிறதுக்கு எல்லா தொழிற்சாலைகளையும் ஆதவர்ஜனா ஒரு போலியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி
ஸ்கிராப் அசோசியேஷன் உருவாக்கி அதில் வருஷம் 1000 கோடி ரூபா ஸ்கிராப்பில் வரும். எல்லா ஸ்கிராப்பும் அந்த கம்பெனி கொடுக்க சொல்லிட்டார். யாரு? ஆதவ அர்ஜுனா. இப்படி தான் நீங்கள் ஆந்திராவில் 35,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு போயிருக்கு. எவ்வளவு? ஒரே ஒரு விஷயம், ஆந்திராவில் ஜிஎஸ்டி எவ்வளோ தெரியுமா? 9%. இங்கே ஜிஎஸ்டி எவ்வளவு? 18%. அப்புறம் ஆந்திராவுக்கு போகாமல் ஐரோப்பாவுக்கு போவோம், ஆந்திராவுக்கு தான் போகும். அப்புறம் 18% ஜிஎஸ்டிங்க ஆந்திராவில். இங்கே தமிழ்நாட்டில் 18%, ஆந்திராவில் 9%, இங்க 18. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த திமுக மீடியாவில் இருக்கிற புரோக்கர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். யாரையா பிரிட்டோ, இந்த பிரிட்டோ, அந்த பிரிட்டோ, இந்த வாழைப்பழம் எங்க ஒண்ணு எங்க 2 வேண்டி சொன்ன, இதுதான் அது, இன்னொன்னு அங்க அதுதான் இது. கேவலமா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துல போது நன்றி. நன்றி, வணக்கம்.